இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுங்க, சாரி. இப்போது இந்த வீடியோக்கு போக முன்னாடி இந்த ஒரு கிளிப்பை பாருங்கள், எவ்வளோ அழகாக எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த அழகுக்கும் இந்த கலர்ஃபுல்லுக்கும் முன்னாடி இவங்களுடைய உழைப்பு தாங்க இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டுக்கு முன்னாடி இத்தனை பேருடைய உழைப்பு இருக்குது. ஸோ இதை நினைவுபடுத்துறதுக்கு தான் இந்த ஒரு கிளிப். இது பார்த்திங்கன்னா இதோடைய முந்தின நாள் ஈவினிங் ஸ்வீட் எல்லாமே நான் செஞ்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா கோகோனட் மில்க் பவுடர் சுகர் வச்சு பண்ண ஒரு சிம்பிள் ஸ்வீட் தான், ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்கேன். இது கோதுமை மாவு அகெயின் மில்க் பவுடர் முட்டையில் பண்ண ஒரு ஸ்வீட். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா வெறும் பிஸ்கட்லேயே பண்ண ஒரு ஸ்வீட் தாங்க, குலாப் ஜாமுன் மாதிரியே இருக்கும். இது பார்த்திங்கன்னா அதிரசம். இதான் என்னுடைய இதோடைய ஸ்வீட்ஸ். தென் பார்த்திங்கன்னா என்னுடைய ஒர்க்கெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணி முடித்தாச்சு. ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் எல்லாமே நான் வந்து மார்னிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் துணிகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாமே நான் வாஷ் பண்ணியாச்சு. இப்போது குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு மருதாணி வச்சிட்ருக்கேன். இதுவும் ஒரு பெரிய வேலை தாங்க. எந்த ஃபங்க்ஷன் ஆகட்டும், ஈது, ரம்ஜான், எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாருமே மறக்காமல் வந்து மருதாணி போட்டுருவாங்க. அது இல்லைன்னா கொஞ்சம் மைண்டுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, எதுவுமே வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போடுவீங்க. இந்த டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா பட்ஸ் வச்சு போடுற ஒரு சிம்பிளான ஒரு டிசைன்ஸ். எனக்கு பிடிச்ச ஒரு டிசைன்ஸ் எப்படின்னா, நம்ம போடுற டிசைன் வந்து கரெக்டாக தெரியணும், அந்த மாதிரி தான் நான் போடுவேன் மோஸ்ட்லி. எனக்கு பார்த்திங்கன்னா நான் நல்லாவே மெஹந்தியும் போடுவேன், அதே டைமில் வந்து ட்ராயிங்கும் நல்லா பண்ணுவேன், டிசைன்ஸ் எல்லாமே நல்லா போடுவேன். எனக்கு அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கூட. எனி டைமும் நான் ஏதாச்சும் டிசைன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இந்த டைமில் இல்லைங்க, எந்த டைம்லையுமே நான் வந்து சும்மா குழந்தைங்களுக்கு மருதாணி போட்டுக்கிட்டே இருப்பேன். அதில் ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா என்னுடைய வேலைகளை நான் ஸ்டார்ட் பண்ணணும். நான் நைட்டே மோஸ்ட்லி எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் எனக்கு மார்னிங்கில் வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், கொஞ்சம் டைமும் கிடைக்கும் நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ நைட்டே நான் வந்து ஆல்மோஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். அதுக்கு இப்போ டைம் ஆகிடுச்சு, எல்லாருமே தூங்கியாச்சு. சிக்கன் எல்லாம் நான் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. மட்டன் வந்து குக் ஆகிட்டுருக்கு. பீஃப் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி 2 கிரேவி பண்ண போகிறேன். சிக்கனில் ஒரு கிரேவி அண்ட் மட்டன் கிரேவி. சிக்கனில் தான் இது பண்ண போகிறேன். ஃபுல்லாக க்ரீன் கலர்லேயே இருக்கும். ஃபஸ்ட் டைமாக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், எப்படி வருதுன்னு தெரியலை. இது பார்த்திங்கன்னா ஓட்டப்பம் சொல்லுவாங்க, அரிசி மாவு முட்டை இந்த மாதிரி போட்டு பண்ணக்கூடிய ஒரு டிஃபன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோதுமை பரோட்டா நான் வீட்டிலே ரெடி பண்ணலான்னு இருக்கேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மைதா பரோட்டாவே நாங்கள் வந்து சாப்பிட்றதே ரேர் தான். ஸோ இன்றைக்கி நான் வந்து பரோட்டா வீட்டிலையே நான் வந்து வீட்டுக்காக நான் வந்து கோதுமை பரோட்டா போட போகிறேன். வெளியே வந்து நான் வந்து மைதா பரோட்டா வந்து வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கோதுமை பரோட்டா வீட்டிலே ரெடி பண்ணலான்னு இருக்கேன். கொஞ்சம் பால் நான் எடுத்திருக்கேன். அது பாலை நீங்கள் வந்து பிசைகிறப்ப கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் அந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்னஸ் வராது. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் நெய்யும் பாலெல்லாம் வச்சு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சு அதுக்கப்புறமா நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து சாஃப்டாக நல்லா நீட்டாக பருத்திக்கோங்க. தென் வந்து இந்த நைஃபால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு காட்ட முடியலை. ஸோ இந்த மாதிரி மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் கூட ஒரு சிஸ்டர்ஸ் வந்து சேனலில் தான் நான் பார்த்தேன், ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா கையில் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக வந்துச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நம்ம போட்டு எடுத்துடலாம். எல்லாத்தையுமே நான் வந்து சுட்டு எடுத்தாச்சு. இந்த டைமில் நான் ஓட்டப்பம் கிரேவி எல்லாத்தையும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. வீடியோ லென்த் ஆகும்னு அதெல்லாம் நான் வந்து காட்டலை. ஸோ எல்லா வேலையும் முடித்தாச்சு.
டைம் பார்த்தீங்கன்னா 3:00 ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் திரும்பியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போது 4:30 ஆகுது. பெட்ஷீட் மட்டும் நான் வந்து மாற்றலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மருதாணி போடுவோம், அதில் உள்ள எல்லா டஸ்ட்டுமே இதில் இருக்கும். ஸோ அதனால் அது மட்டும் அந்த வேலை மட்டும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இப்போது அந்த வேலையை நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக வந்து நீட் பண்ணியாச்சு. இப்போது குழந்தைங்கள 1 பை 1 நான் வந்து ரெடி பண்ணணும். குழந்தைங்களுக்கு தண்ணியெல்லாம் நான் சூடு பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இந்த டைமில் ஃபுல்லாக எல்லா ஒர்க்கும் முடித்தாச்சு. 6:00 எல்லாமே தொழுகை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நல்லா தொழுதாச்சு. தொழுதுக்கு அப்புறமா 8:00 கிட்ட ஆகிடுச்சு. ஈதுடைய 2 டேஸ்க்கு முன்னாடி தான் ஹெவி ரெயினாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெயினெல்லாம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக இருக்குது. மேகமூட்டமாக தான் இருக்குது. கிளைமேட்டும் நல்லா இருக்குது. இந்த சிட்டவுட்டில் பார்த்திங்கன்னா நைட் ஆனாலே இங்கே வந்து பூனைக்குட்டிகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபுல்லாக வந்து இந்த மேட்டில் தான் இருக்கும். ஸோ அதனாலே நாங்கள் மேலே போட்டுருவோம். இங்கே ஃபுல்லாகவே டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணி மோப்பெல்லாம் போட்டு நல்லா ஃபுல்லாக நீட் பண்ணியாச்சு. இது வந்து டெய்லியுமே நடந்துகிட்ருக்கு. இந்த வேலையை முடித்தாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 8:30 கிட்ட ஆகிடுச்சு. நம்ம நார்மலாக வந்து ரம்ஜான் பார்த்திங்கன்னா நோன்பு இருக்கிறதுனால நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து தொழுக போவோம். ஈதுக்கு பார்த்திங்கன்னா அது ஆப்போசிட். தொழுதுக்கு அப்புறமா தான் நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் பால் காய்ச்சிட்ருக்கேன். ஒரு சிம்பிள் டிப்ஸு, நீங்கள் வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து குடிக்கிறது வந்து ஒரு கிளாஸ் வந்து வார்ம் வாட்டர் கம்பல்சரியாக குடிங்க. அது உங்களுக்கு பாடிக்கும் நல்லது, ஃபேஸுக்கும் நல்லா ஷைனிங் கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா இஞ்சி ஏலக்காய் பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சி வச்சுப்பேன். அதுதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் தான் இருக்கும். கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இன்றைக்கி இல்லைங்க, எப்போவுமே நாங்கள் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு மொட்டை மாடியில் இந்த மாதிரி காற்று கொண்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணுவோம். ப்ரீத்திங் எக்ஸசைஸ், வாக்கிங், எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் இந்த மாதிரி மொட்டை மாடியில் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த டே ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எனர்ஜியாகவும் இருக்கும், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி காலைல சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸை பண்ணி பாருங்கள். அந்த டே ஃபுல்லாகவே நம்ம ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ டைம் ஆகிடுச்சு. இப்போ சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா ஓட்டப்பம், கோதுமை பரோட்டா. இது வந்து வெளியே வாங்கினது, வெளியே கொடுக்குறதுக்காக நான் எடுத்திருக்கேன். இது ஜாம். இதுதான் நான் சொன்ன அந்த க்ரீன் கிரேவி, சிக்கன் கிரேவி. இது மட்டன் குழம்பு. இது வந்து ரவா கீர். இவ்வளோ தாங்க என்னுடைய மார்னிங்கோடைய டிஃபன், ஸ்வீட்ஸ் எல்லாமே. எல்லாம் நல்லபடியாக அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அகெயின் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா சிஸ்டர் வீட்டில் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி லஞ்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே கெஸ்ட்டெல்லாம் வந்திருந்தாங்க. கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட அவங்க ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.